Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து சூப்பரான இஞ்சி துவையல் எப்படி செய்யறதுன்றது தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி வந்து எங்க பார்த்தாலும் ரொம்ப சீப்பா விற்கிறாங்க. நம்ம இவ்வளோ இஞ்சி வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்னு நம்ம யோசிப்போம். ஆனா வந்து ரொம்ப டேஸ்டியா நம்ம வந்து இஞ்சி துவையல் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை வந்து நம்ம செஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையா இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துலேயும் நம்ம போட்டு சாப்பிடலாம். இதை வெறும் சாதத்தில் கூட நம்ம போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு இஞ்சி துவையல் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். நம்ம இப்போ இஞ்சி துவையல் எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கலருக்காக நான் 3 காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். காரத்துக்காக நான் 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சியே கொஞ்சம் வந்து காரமாக தான் இருக்கும். அதனால நான் 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இதை நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இதை நம்ம வேற பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வறுத்த எண்ணெயே இருக்குது. அது கூடவே நம்ம இந்த இஞ்சி வறுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா ஸ்லைஸாக அரைஞ்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து நல்லெண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இஞ்சியை வந்து நல்லா வந்து வறுபடணும். அப்போதான் வந்து அதில் இருக்கிற கொஞ்சம் காரம் குறையும், அந்த பச்சை வாசனை ஸ்மெல் போகும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும். ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சமாக வறுத்துட்டு கொஞ்சம் வறுக்காமவும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் இருக்காது அந்த அளவுக்கு. நம்ம எல்லாமே வறுக்கிற மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஈவனாக வந்து எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து வதக்கணும். இந்த இஞ்சி துவையல் வந்து ஜீரண கோளாறு இதெல்லாம் வந்து சரி செய்யும். ரொம்ப நல்லது இது. இந்த இஞ்சி துவையல் வந்து பசியை தூண்டும், ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த இஞ்சி துவையல் வந்து நம்ம தோசை, இட்லி, அதுக்கப்புறம் வந்து சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது. ஏற்கனவே நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து இஞ்சி பூண்டு குழம்பு செஞ்சுருக்கிறோம். மேலே ஐகார்டில் நான் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நல்லா சுருங்கியும் இருக்கு. இப்போ இந்த டைம்ல நம்ம ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இது கூட போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதை இப்போ இந்த புளியை போட்டு நான் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இஞ்சி துவையல் வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம இப்போ இதை வந்து தாளிக்க வேண்டியது தான். நான் இப்போ வந்து ஏற்கனவே நான் இஞ்சி வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெயே இருக்குது. அந்த எண்ணெயிலே நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம மிக்சியில் ஏற்கனவே அரைச்சோம் இல்லையா, அது கூட நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றி கலந்து வச்சிருக்கிறேன் மிக்சியில். அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் ஒரு வெள்ளை துண்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுவோம். இதில் இருக்கிற அந்த தண்ணி வந்து சுருண்டு வந்து எண்ணெய்லாம் வந்து ஓரத்தில் வந்துடும். ஏன்னா வந்து நம்ம வந்து நல்லா வதக்காத இருந்தோன்னா சீக்கிரமாக இது வந்து கெட்டு போயிடும். அதனால நம்ம வந்து
நல்லா வந்து இதை வதக்கி அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போன பிறகு நம்ம எண்ணெய் சுருண்டு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். வதக்கி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இஞ்சி துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான இஞ்சி துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவும் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும். இதனோட டெக்ஸ்டரும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த இஞ்சி துவையலை வந்து நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.